பவர் வீடர் வாங்க போறீங்களா நீங்க? அதுவும் பேக் ரோட்டரி பவர் வீடர் வாங்க போறீங்களா? இந்த 5 நிமிஷம் வீடியோ நீங்க பாத்தீங்க அப்படின்னா நீங்க குறைஞ்சபட்சம் 1,00,000 ரூபாய் மிச்சப்படுத்தலாங்க. இது மட்டும் இல்லாம நீங்க ஒரு தவறான பேக் ரோட்டரி மிஷின் வாங்கினீங்கன்னா அந்த மிஷினுக்கு போட்ட மொத்த இன்வெஸ்ட்மெண்ட் மொத்த முதலீடு வேஸ்டா போயிடும். சோ தயவு செஞ்சு நீங்களோ இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரோ ஒரு பவர் வீடர் வாங்கணும் அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்கன்னா இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் அவங்களை பவர் வீடர் வாங்க சொல்லுங்க. ஏன்னா இது வரைக்கும் இந்தியாவில நீங்க வந்து நூற்றுக்கணக்கான ஒரு பவர் வீடர் வீடியோஸ் பார்த்திருப்பீங்க. நூற்றுக்கணக்கான கம்பெனி வீடியோ போடுறாங்க. யாருமே ஓப்பன் சேலஞ்சா சொல்றாங்க, யாருமே இந்த 5 விஷயத்தோட ஒரு வீடியோல ஓப்பனா சொல்லியிருக்க மாட்டாங்க. அந்த 5 விஷயம் உள்ள என்ன இருக்குன்னு பாப்போம் வாங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க பவர் வீடர்ல பேக் ரோட்டரிக்கும் சென்டர் ரோட்டரிக்கும் என்ன வித்தியாசங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். சென்டர் ரோட்டரி பவர் வீடர்னா என்னன்னா, நீங்க டயரை கழிச்சிட்டு பிளேடு போட்டு ஓட்டுவீங்க. அதுல வெறும் களை எடுத்துக்கலாம், உழவு ஓட்டிக்கலாங்க. அதுல பின்னாடி ஒரு ரிஜர் மாட்டினீங்க அப்படின்னா ஒரு சின்ன பாத்தி போட்டுக்கலாம். பட் சில நிறுவனங்கள் அந்த ரிஜரை வச்சு நீ ரவுண்டு பாத்தி எல்லாம் போடலாம்னு சொல்றாங்க. கண்டிப்பா போட முடியும், பட் பெர்ஃபெக்டா வராது. சும்மா உங்களுக்கு ஒரு பேருக்கு ஒரு ரவுண்டா உங்களுக்கு பாத்தி போட்டுக்கலாம். நீங்க பெர்ஃபெக்டா ஒரு மல்டி ஃபங்க்ஷனா உங்களுக்கு ஒரு பவர் வீடர் வேலை செய்யணும் அப்படின்னா நீங்க பேக் ரோட்டரி பவர் வீடர் தான் எடுக்கணும். பேக் ரோட்டரினா என்ன அப்படின்னா, உங்களுக்கு டயர் அப்படியே தான் இருக்கணும். நீங்க பின்னாடி ஷாஃப்ட்ல மட்டும் தான் நீங்க பிளேட போடுவீங்க, இல்ல கொடுத்துருக்க அட்டாச்மெண்ட்ஸ் போடுவீங்க. இதுல நிறைய பேர் கேட்பீங்க, நான் பவர் டில்லர் வாங்கிக்கலாமே? பவர் டில்லருக்கும் எங்களோட வர்ஷாவோட பவர் வீடருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க பவர் டில்லர் வாங்கினீங்கன்னா குறைந்தபட்சம் 2,00,000 ரூபாய் நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. அந்த 2,00,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணது கூட பெருசு இல்ல. பட் அதை ஓட்டுறக்கு ஆளுங்க வந்து ஸ்கில்டான லேபர்ஸ் மட்டும் தான் ஓட்ட முடியும். பட் நம்ம பவர் வீடரை உங்களுக்கு அன்ஸ்கில்டு லேபர்ஸும் ஓட்டலாம், வீட்டில் இருக்க லேடிஸும் ஓட்டலாம், ஏன் குழந்தைங்க கூட நிறைய பேர் ஓட்டுறாங்க. ஸோ இந்த வர்ஷாவோட பேக் ரோட்டரி பவர் வீடர் வந்து பார்த்தோம்னா கம்ப்ளீட்டா கியர் டிரைவ்ல கொடுத்துருக்கோங்க. நீங்க 2,00,000 ரூபாய் போட்டு வாங்குற செயின் டிரைவும் சரி, இன்னைக்கெல்லாம் ஆஃபர்னு கூவி விற்கிறாங்க இல்லையா, அந்த கம்பெனிக்கு கொடுக்குற பேக் ரோட்டரி பவர் வீடர்லையும் இது மாதிரி ஒரு செயின் தாங்க இருக்கும். ஸோ நீங்க ஜென்ரலா யோசிச்சு பாருங்களேன், நீங்க ஒரு கடைக்கு 2 வீலர் வாங்கணும்னு போறீங்க. 2 வீலர் வாங்குற இடத்துல நீங்க சைக்கிள் வேணுமா பைக் வேணுமான்னு தெளிவா கேட்பீங்களா மாட்டீங்களா? பட் எங்க துறையில மட்டும் விவசாயிங்க மட்டும் தெளிவா கேட்கறதே இல்லைங்க. ஏன்னா பேக் ரோட்டரி பவர் வீடர் வேணும்னு கேட்கறாங்க. நாங்களே எங்க மாடல் எங்க ஸ்பெசிபிகேஷன் எல்லாமே சொல்றோம். கடைசியில உங்களோட 5,000 ரூபாய் சீப்பா இருக்குன்னு சொல்றாங்க. சீப்பா கொடுத்தாங்க அப்படின்னா இது மாதிரி செயின் போட்டு உங்களுக்கு ஒரு சைக்கிள் தாங்க கொடுப்பாங்க. பட் நாங்க வந்து ஒரு பைக்கு இல்ல பெரிய ட்ரக்கு அது மாதிரி அதுல யூஸ் பண்ற ஹெவியான கியர் போட்டு கொடுக்குறோங்க. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா நீங்களே யோசிச்சு பாருங்க. ஸோ முதல் விஷயம், நீங்க பவர் வீடரை வாங்காட்டியும் பரவாயில்லைங்க, பட் தயவு செஞ்சு இது மாதிரி செயின் டிரைவ் போட்டிருக்க பேக் ரோட்டரி பவர் வீடரை வாழ்க்கையில வாங்கிடாதீங்க. ரெண்டாவது வந்து பார்த்தோம்னா இன்ஜின் வந்து நம்ம வருஷால வந்து பவர்ஃபுல்லான 11 HP இன்ஜின் கொடுத்துருக்கோங்க. இந்த இன்ஜின் மட்டும் இல்லாம இன்ஜின்குள்ள யூஸ் பண்ணிருக்க ஒவ்வொரு காம்பனன்ட்ஸுமே குவாலிட்டியா யூஸ் பண்ணிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், ஏர் ஃபில்டர் இருக்கு. இன்ஜினோட உங்களுக்கு குவாலிட்டியோ லைஃப் டைம் இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஏர் ஃபில்டர் ரொம்ப முக்கியம். இந்த ஏர் ஃபில்டர் எங்க வருஷால மட்டும்தான் உங்களுக்கு டர்போ ஏர் ஃபில்டர் யூஸ் பண்ணிருக்கோம். பட் காமனா மற்ற எல்லா நிறுவனத்திலுமே பார்த்தீங்கன்னா இது மாதிரி நார்மலான ஏர் ஃபில்டர் தாங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது டெயில் வீலுங்க. இந்த டெயில் வீல் வந்து பின்னாடி உங்க டெப்த் அட்ஜஸ்ட் பண்ற டெப்த் ராடோட வந்துடும். நம்ம டெயில் வீல் எல்லாருமே இது மாதிரி பிளாஸ்டிக்ல இல்ல ஃபைபர்ல கொடுத்துருப்பாங்க. நாங்க மட்டும் தாங்க அயன்ல ஸ்டீல்ல கொடுத்துருக்கோம். அடுத்த டிஃபரன்ஸ் வந்து பார்த்தோம்னா எல்லா பவர் வீலும் இது மாதிரி சாதாரண டயர் தாங்க கொடுத்துருப்பாங்க. நம்ம நிறுவனத்துல மட்டும்தான் உங்களுக்கு சாலிடான டயர் கொடுத்துருக்கோம். உங்க லைஃப் லாங் டயரை மாற்ற வேண்டிய அவசியமே வராதுங்க. பிளேட்ல வந்து உங்க களை எடுக்கிறதுக்கு பேக் ரோட்டரியில 40 பிளேடு கொடுத்துருக்க ஒரு நிறுவனத்தை நீங்க இந்தியாவில காமிங்களேன். நீங்க ஏன் எந்த ஒரு நிறுவனத்திலுமே கொடுக்கறது இல்ல. உங்களுக்கு 2 செட் வந்து உங்களுக்கு சாயில் லிஃப்டிங் பிளேடு, உங்களுக்கு பாத்தி வந்து சின்னதா போடணும்னாலும் போட்டுக்கலாம், இல்ல உங்களுக்கு 3 அடிக்கு வந்து பாத்தி போட்டுட்டு போகணும்னாலும் நம்மளோட பேக் ரோட்டரி மிஷின்ல மட்டும்தான் உங்களால போட முடியும். அடுத்த மிஷின் கூட ரிஜர் கொடுத்துறோம். செல்ஃப் ஸ்டார்ட் ஆப்ஷன் கீ போட்டு ஸ்டார்ட் பண்ற மாதிரி இந்தியன் மேட் பேட்டரியோட எங்களோட 9L+ மிஷினை கொடுத்துட்டு இருக்கோங்க. ஸோ இப்போ இந்த வீடியோ பார்த்துறீங்க, உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச விவசாயி யாராவது பவர் வீடர் வாங்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவங்க எந்த நிறுவனத்துல வாங்கட்டுங்க. பட் இந்த 5 விஷயம் இருக்கான்னு கேட்டு வாங்கணும். ஃபர்ஸ்ட், பேக் ரோட்டரி செயின்ல இருக்கவே கூடாது வாழ்க்கையில. ரெண்டாவது, உங்களுக்கு டர்போ ஏர் ஃபில்டர் இருக்கான்னு பார்க்கணும். ஆமான்னு சும்மா சொல்லிடுவாங்க, ஏன்னா அவங்களுக்கே டர்போ ஏர் ஃபில்டர் என்னன்னு தெரியாது. இது மாதிரி ஏர் ஃபில்டர் தான் டர்போ ஏர் ஃபில்டர், இந்த ஏர் ஃபில்டர் கிடையாது. அடுத்தது, டெயில் வீல் வந்து அயன்ல இருக்கான்னு கேளுங்க. அடுத்தது, எங்களோட ஷாஃப்ட் திக்னஸ் உங்களுக்கு க்ளோஸ் அப்ல ஒவ்வொன்றுமே காமிக்கிறோம். இந்த திக்னஸோட யாராவது கொடுக்குறாங்கன்னு நீங்க செக் பண்ணி கண்ணால பார்த்து வாங்குங்க. அதுக்கப்புறம் டயர் வந்து சாலிட் டயரா இருக்கும். லைஃப் லாங் உங்களுக்கு செலவே வைக்காத மாதிரி இருக்கிற சாலிட் டயரா இருக்கணும். அதுக்கப்புறம் டோட்டலா உங்களுக்கு 5 அட்டாச்மெண்ட் மிஷின் கூடயே நாங்க ஃப்ரீயா கொடுத்துறோம். ஸோ இதெல்லாம் நீட்டா பேக் பண்ணி தமிழ்நாட்டில் நீங்க எங்க இருந்தாலும் மிஷினை பார்சல் சர்வீஸ் மூலமா அனுப்பிச்சு வச்சுட்டு எங்க ஆளுங்க வந்து உங்க வீட்லயே ஃபிட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி உங்களுக்கு டெமோவும் காமிச்சிருவாங்க. வேற எந்த நிறுவனத்திலுமே இத்தனை ஃபீச்சர்ஸ் இருக்க ஒரு மிஷினும் கிடைக்காது. எங்களோட கம்பெனி மாதிரி உங்களுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸும் கிடைக்காதுங்க. ஸோ நீங்க பவர் வீடர் வாங்க போறீங்கன்னா தயவு செஞ்சு வேற எந்த கம்பெனியும் தேடாம கீழே ஸ்க்ரோல் ஆயிட்டு இருக்க எங்க கம்பெனியோட நம்பருக்கு கால் பண்ணி இன்னைக்கு அட்ராக்டிவான லான்ச்சிங் ஆஃபர்ல இந்த 9L+ பவர் வீடரை புக் பண்ணிக்கோங்க. பவர் வீடர்னாலே KCI தான்.